மணி 1 ஆகுது. தூங்குற என்னை எழுப்பி இந்நேரத்தில் அவன் கூப்பிட்றான்னு என்னை கூப்பிட்டு போகிற பேர். டேய், ஏதோ முக்கியமாக பேசணும்னு சொன்னாங்க. அப்போ நல்ல விஷயமா தானே இருக்கும். போ சூப்பராக குத்தாம போவாங்க, வாங்கின்னு வா. இவனா நின்று தூங்கினுக்கிறான். நேரத்துக்கு நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்றீங்க? ம் 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 ஹாய். யாரு இவரு? சரி, ஏதோ முக்கியமாக பேசணும்னு சொல்லி கூப்பிட்டியே, சொல்லு. எனக்கு எப்படியோ நீ வந்துடுவேன்னு தெரியும். ஆனால் நீ இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தான் உனக்கு தெரியாது. அதே தான் நானும் சொல்கிறேன். உன் கூட இருந்து என்னால் கஷ்டப்பட முடியாது. நானும் உனக்கு எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் நீ மாறுற மாதிரி தெரில. அதான் நான் என்னை மாற்றிக்கிட்டேன். இவரை தான் இப்போ லவ் பண்ணுறேன். இவரு கூட தான் இருக்க போகிறேன். நான் சொல்றது புரியும். என்னதான் சொல்கிறேன்? இது ஒர்க் ஆகாது. இதோட முடிச்சுக்கலாம். முடியாது. டேய், நான் லூசு மாதிரி பண்ற, வண்டியில ஏறி. உன் கூட இருக்கும்போது ஒரு மாதிரி ஃப்ரீயா இருக்கு, கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன். விட்டுட்டு போகணுன்ற முடிவு எடுத்தா அதுக்குன்னு என்ன வேணாலும் சொல்லலாமா? இந்நேரத்துக்கு போறாரு பாக்குறதுக்கு. சூப்பரா குத்தாமிச்சாங்க. டேய், விட்டா என்ன பேசினே போறீங்க? கூட ஒருத்தன் இருந்தான்னு சொல்லிட்டு மட்டும்தான் என்ன விட்டு கொடுத்து பேசியிருப்பாங்க. மற்றபடி என்னை விட்டுறலாம் மாட்டாங்க. புரியுதா? சொன்னல பாரு, அவங்க தான் கால் பண்றாங்க. ஹலோ ஹலோ, உன்னை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். நீ என்ன விட்டுற மாட்டேன்னு. அவங்களுக்கு கேக்குற மாதிரி நீ ஒரு வாட்டி சொல்ல. உன் நம்பரை பிளாக்ல போட போறேன். அது சொல்றதுதான் கால் பண்ணேன். இந்த பிரிவை தந்தாய், திரும்பி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத. கூட. ஊற்றி போனாய். இனிமே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாரு. அவங்கள உண்மையா தானே லவ் பண்ண. இப்ப விட்டு போயிட்டாங்களா, தனியாகிட்டாங்களா? இப்போ வேணா அவங்க போயிருக்கட்டும். ஒண்ணு மட்டும் நல்லா கேட்டுக்கோ. உனக்கு வேணுன்றது வருமா வராதான்னு எனக்கு தெரியாது, ஆனா உனக்கு தேவைன்றது கண்டிப்பா உங்ககிட்ட வரும். ஒருத்துக்கு முன்னாடி உன்னை விட்டு கொடுத்து பேசுறாங்கன்னா உன்னை விட போறன்ற முடிவு அவங்க முன்னாடியே எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஏய், ஒருத்தன் சாவும் போது கூட கடைசி 7 நிமிஷம் தான் அவன் நல்ல மெமரிஸ் எல்லாம் மைண்ட்ல இருக்குமா. அதுக்கப்புறம் யார் கூட வந்தான்னு யாருக்குமே தெரியாது. அப்போ நான் சீக்கிரம் சாக மாட்டேன்டா. ஏன்டா அப்படி சொல்ற? ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மெமரிஸ். அப்போ 3 வருஷம் 7 நிமிஷத்துல முடிஞ்சிடாதுல்ல. இப்போ வேணா அவங்க என்னை விட்டு போயிருக்கலாம், ஆனா மெமரிஸ்ல நாங்க ஒன்னா தானே இருக்கோம். யாரை மறக்கணும்னு நினைச்சது கூட இல்லையோ, அவங்கள இழக்கணும்ன்ற நாள் வரப்போ நெஞ்சை இங்கு தொலைத்தேனே.